ஹலோ எவ்ரிவன். இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே ஒரு ரொம்ப 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 க்ளீனான ஒரு ஏர்போர்ட், அதுவும் ரெஸ்ட் ரூம் கூட வந்துட்டு நல்லா மெயின்டைன் பண்ணி நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ், ஒரு லெமன் கிராஸ் ஃப்ராக்ரன்ஸ் ஆர் ஒரு ரோஸ் ஃப்ராக்ரன்ஸ் அதில் வந்துட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா இந்த ஒரு ஏர்போர்ட் தான், அகமதாபாத் ஏர்போர்ட். நீங்கள் வந்து ஒரு டிரான்சிட் டைமில் வந்துட்டு இந்த மாதிரி டிரான்சிட் கிடைக்குதுன்னா கூட அந்த ஏர்போர்ட்டை ஒரு வாட்டி நீங்கள் சீக்கிரம் பார்த்துருங்க. பிகாஸ் நான் போனப்போ அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருந்தேன், அகமதாபாத் போகலனாலும் அந்த ஏர்போர்ட் நீங்கள் பார்த்துருங்கன்னு. ஸோ நம்ம அதை பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம நிறைய ட்ராவல் vlogs எடுப்போம், ட்ரெக்கிங் போவோம், அண்ட் ரொம்ப ப்ராப்பராக ஈச் அண்ட் எவ்ரி திங், எப்படி புக் பண்ணணும், எப்படி போகணும், எங்கே ஸ்டே பண்ணணும், என்ன சாப்பிடணும், எது அங்கே நல்லா இருக்காது, எது அங்கே நல்லாயிருக்கும், எதை கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது, எதை மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல. அண்ட் ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா நியர்பை டூரிஸ்ட் அட்ராக்ஷன் எல்லாத்தையுமே ரொம்ப 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 டீட்டெயில்டாக சொல்லுவோம். அண்ட் நம்ம கொஞ்சம் நார்த் இந்தியாவுமே கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து அகமதாபாத் வந்துட்டோம். எனக்கு சென்னையை நைட்டில் பார்க்குறது தான் பிடிக்கும். மற்ற ஏரியாவுமே வந்துட்டு, ஏன்னா நான் வந்து சென்னையாக இருந்தால் இது எந்த ரோடாக இருக்கோ, இது எதுவாக இருக்கும், நமக்கு தெரிஞ்ச பிளேஸ். ஸோ கத்திப்பாராவா இல்லை ஏறும்போதும் சரி இறக்கும் போதும் சரி இதுவாக தான் இருக்கும். சில இடம்லாம் வந்து ஓகே இந்த டவரா அந்த மாதிரிலாம் வந்து தேடி பார்க்குற மாதிரி இருக்கும். அகமதாபாத்னும் போது எனக்கு வந்து ரொம்ப ஸ்பேஸ் எங்கே பாருங்கள், கொஞ்சம் இடத்துல கொச்சன்னு இருக்குது, கொஞ்சம் இடத்துல ஒன்றுமே இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் எனக்கு என்னவோ ஃப்ளைட் ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப நேரம் போன மாதிரி ஒரு ஃபீல். சம்ஹவ் லேண்ட் ஆகிடுச்சு. இந்த ஊருக்கு வரும்போது எனக்கு லைட்டாக கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பிகாஸ் யாரையுமே தெரியாது, ஏஜென்சிஸும் எதுவும் புக் பண்ணலை. ஏதோ லைட்டாக ஒரு பயம். பட் அங்கிள் ஆண்டி இருந்ததுனால எனக்கு பெருசாக தெரியல. ஒரு 7 ஹவர்ஸ்க்குள்ளே மெயினாக பக்கத்தில் இருக்க அந்த ஸ்டெப்வெல், அடலால் ஸ்டெப்வெல் ரைட், அதை மட்டும் பார்த்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு விஷயம் அகமதாபாத்தில் நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னு பார்த்தா, நிறைய ஃப்ளாட்ஸ் வருதுங்க. நாங்கள் போன இடம் பூரா இப்போ நீங்கள் பார்த்தாலுமே தெரியும், ஊரு குட்டியாவோ இல்லை ஸ்பேஷியஸாவோ இருந்தாலும் இருக்கிற கொஞ்சம் இடமும் நிறைய ஃப்ளாட்ஸ். அது வந்து பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நிறைய ஃப்ளாட்ஸ், ஒரு ரோடு ஃபுல்லாக ஃப்ளாட்ஸ். ஸோ நல்லா டெவலப் ஆகிட்டு வருது. இது ஒரு ஸ்மூத் லேண்டிங். நான் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அகமதாபாத் டு அஜ்மீர் ஏர்க்ராஃப்டில் நான் போனதை காமிக்கிறேன். அந்த லேண்டிங் எல்லாம் தூக்கி போட்டு எல்லாம் பயந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வந்தாச்சு. வரும்போது எனக்கு பெருசாக வந்துட்டு அகமதாபாத் ஏர்போர்ட் இவ்வளோ நல்லா இருக்குமான்லாம் தெரியல. பட் உள்ளே வந்து பார்த்தா ரொம்ப நீட். உங்களுக்கு பார்த்தா நீட்டாக தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. ஏர்போர்ட் உள்ளெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் நீட்டாக இருந்துச்சு. அண்டு ஃபுல்லாகவே வந்துட்டு அவ்வளோ நீட்டெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாதுங்க. நம்ம நிறைய ஏர்போர்ட் இந்த வாட்டி, சரி லாஸ்ட் இயர் போனதெல்லாம் கூட விட்டுடலாம். இந்த வாட்டி சென்னை ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், அஜ்மீர் ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், டெல்லி ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது அகமதாபாத் ஏர்போர்ட் அவ்வளோ நீட். அவ்வளோ மெயினாக வந்துட்டு ரெஸ்ட் ரூம்லலாம் வந்துட்டு ஒவ்வொருத்தர் போனதுக்கப்புறமும் நீட்டாக க்ளீன் பண்ணுறாங்க. அண்ட் அந்த ஃப்ராக்ரன்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு டிரான்சிட்டோ இல்லை சும்மா அகமதாபாத் போகணுன்னு தோணுச்சுனாலோ, இந்த குஜராத்தில் இருக்க அகமதாபாத், அங்கே நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் போகலன்னா கூட காந்திஜி மடம் அண்ட் அந்த ஸ்டெப் வெல் இதெல்லாமே நீங்கள் போகிறது வந்துட்டு அவ்வளோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ். ஹிஸ்ட்ரி பஃப் எல்லாருக்கும் வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக அகமதாபாத் போயிடுங்க. அதுவும் ஏர்போர்ட் பாருங்கள், ஃப்ளைட்டில் போங்க. அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. ஊரே நீட்டாக இருந்துச்சு. ஒரு குட்டியோண்டு பேப்பர் கூட வெளில நான் பார்க்கல. அந்த மெயின் ரோட்
நாங்கள் சுற்றுற முக்கால்வாசி இடத்துல 90% இடத்துல ஒரு சின்ன குப்பை கூட நான் பார்க்கல. நிறைய இடத்துல துப்பி துப்பி வச்சுருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன்ல, இந்த இடத்துல நான் ஒன்றுமே பார்க்கல. அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. ஊரே சிட்டியே அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. நான் வந்து ஏர்போர்ட்டை தாண்டி ஒரு சிட்டி இவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்கிறேன்னா, அது வந்துட்டு சென்னை, ஹைதராபாத், பெங்களூர் எதை கம்பேர் பண்ணாலும் அகமதாபாத் சிட்டி அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வீக் நான் வந்துட்டு அகமதாபாத் ஃபுல் வீடியோ போடுறேன். அதில் மெயினாக வந்துட்டு ஸ்டெப்வெல் இருக்கும். ஸ்டெப்வெல்க்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி கதை இருக்குது. ஒரு குயினோட சாக்ரிஃபைஸ், அவங்க ஹஸ்பண்டை எவ்வளோ லவ் பண்ணியிருந்தாங்க, அதனால் இது எப்படி கட்டினாங்க, எவ்வளோ ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ். இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். இதை பார்க்குறதுக்கு ஃபாரினர்ஸ் எல்லாம் எங்கெங்கேருந்தோ வராங்க. இந்தியாவிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.